இந்த வீடியோ பதிவில் கலர் தியரி அதோட பேசிக்ஸ் பற்றி பார்ப்போமா? கலர் தியரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்டுங்க. கலர் தியரி கத்துக்கிறதால என்ன நமக்கு அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மல்டி லெவல் அட்வான்டேஜஸ் இருக்குங்க. கலர் தியரி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கொஞ்சம் கலர்ஸ் வச்சு நெறைய கலர்ஸ மேக்கப் பண்ண முடியும். நெறைய கலர்ஸ், நெறைய டிஸ்ட்ராக்ஷன்ங்க. கொஞ்சமா கலர்ஸ வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணும்போது, அந்த ஆர்ட் ஒர்க் எக்ஸிக்யூஷன் சுலபமா பண்ணிரலாம். அடுத்த மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா, இயற்கையில இருக்க எந்த பொருளோட கலரும் 100% எல்லோ, 100% ப்ளூ, 100% ரெட் அப்படி இருக்காதுங்க. எப்பவுமே அது காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸ்ல தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஸ்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மார்னிங் ஸ்கையும், ஈவினிங் ஸ்கையும் அதில நெறைய ஷேட்ஸ் இருக்குங்க. இன் அடிஷன் டூ ப்ளூ, லேசா கிரே ஷேட் இருக்கும். ஆரஞ்ச் ஷேட், எல்லோ ஷேட் இருக்கும். இதுவே ஈவினிங் சன்னு பார்க்கும்போது, ரெட் கொஞ்சம் ப்ரிடாமினன்ட்டா இருக்கும். டே லைட் ஸ்கைய வரையும்போதும், அதில லேசா டிஞ்ச் ஆஃப் எல்லோ, டிஞ்ச் ஆஃப் மெஜெண்டா இதெல்லாம் கலந்தது தாங்க ஸ்கை. இந்த நாலேட்ஜ் இருந்தா தான் நம்ம வரையிற படங்கள் ரியலிஸ்டிக்கா இருக்கும். சிம்பிளா புரிய வைக்கணும்னா, பழைய கார்ட்டூன்ஸ் இருக்கும்லங்க. டாம் அண்ட் ஜெர்ரி அந்த மாரி கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் கலர் கம்ப்ளீட்டா சாலிடா போட்டிருப்பாங்க. எல்லோனா பியூர் எல்லோ இருக்கும். ரெட்னா பியூர் ரெட் இருக்கும். அந்த மாரி தான் கலர்ஸ் நெறைய இருக்கும். இதுதாங்க வித்தியாசம் ஒரு கார்ட்டூன் படத்துக்கும், ரியலிஸ்டிக் பெயிண்டிங்க்கும். இந்த டயகிராமுக்கு பேரு கலர் வீல்.